நான் உங்க சாய்னிஷா. இப்பதான் மீடியாவுக்குள்ள புதுசா என்டர் ஆயிருக்கேன். என்னோட முதல் அசைன்மெண்டா எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற ஒரு தாத்தாவை பார்க்க தான் இப்போ நான் திருப்பூரை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். சடா முடியோட எப்பவும் யோகத்துல இருக்கிற அந்த சாமியார் தாத்தா மணலால ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சு அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்யறாராம். ஆனா தண்ணி ஊத்தி பால் அபிஷேகம் செஞ்சாலும் அந்த லிங்கம் கரையறதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். மணல் லிங்கத்துக்கு அபிஷேகம். மணல் லிங்கமா இருக்கிறதுனால தண்ணியோ பாலோ பன்னீரோ இளநீரோ ஊற்றினா கரைய மாட்டோம். நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லும் பெருமாள் தாத்தா. மணல் லிங்கம் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லும் சாமியார்னு என்னோட முதல் அசைன்மெண்டே வித்தியாசமா இருக்கு. இந்த எபிசோட பார்த்துட்டு நீங்க சொல்ற ரிசல்ட்ல தான் என்னோட மீடியா லைஃப் இருக்கு. ஒரு பதட்டத்தோட தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஆன்மீகத்துல லிங்கம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆதி வழிபாட்டு வடிவங்கள்ல ரொம்பவே பழமையானது லிங்கம் மட்டும்தான். இன்னைக்கும் ஆன்மீக புராணங்கள்ல சொல்லப்படுற சம்பவங்கள் நடந்த இடங்கள்ல லிங்கங்கள் தான் வழிபாட்டுல இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காசி விஸ்வநாதர், கைலாசநாதர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே போல அரிதான பொருட்கள்ல உலகம் முழுக்க நிறைய லிங்கங்கள் செய்யப்பட்டு வழிபாட்டுல இருந்துட்டு இருக்கு. ஆனா மணலால செய்யப்பட்ட லிங்கம் ரொம்பவே ரேர். சீதை ராமேஸ்வரத்துல மணலால ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு இருக்காங்க. அந்த லிங்கம் இப்பவும் ராமேஸ்வரத்துல வழிபாட்டுல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மணலால செய்யப்பட்ட லிங்கம் ஈரோடு மாவட்டம் கூடலாம்பாளையம் மும்மூர்த்தி மலையில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். நான் விசாரிச்சதுல மணலால ஆன அந்த லிங்கத்தை செய்தவரோட பேரு பெருமாள். ஒரு சின்ன குன்றுக்கு பக்கத்துல அவர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் அவரை சந்திக்க நடக்க தொடங்கினேன். ஓடு போடப்பட்ட ஒரு கட்டிடம் இருந்தது. உள்ள நுழையும் போதே அங்க ஒரு விதமான அமானுஷ்ய அமைதி நிலவரத உணர முடிஞ்சது. உள்ள போனதும் அங்க இருந்தவங்க கிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டு பெருமாளை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். அவர் உடல் நலம் சரியில்லாம இருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கும் ஒரு முறை அவரை பார்த்துடணுங்கிற ஆர்வத்தோட அவரை தேடி போனேன். காவி துணியால போத்திக்கிட்டு தரையில படுத்திருந்தாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு முடிவு செஞ்சு அங்க இருந்து கிளம்ப தயாரானேன். நான் வந்ததை உணர்ந்துகிட்ட அவரு தூக்கத்துல இருந்து எழுந்துகிட்டாரு. இவர்தான் நான் தேடி வந்த பெருமாள். மணலால லிங்கம் செஞ்சவரு. அவர்கிட்ட என்ன பத்தி அறிமுகம் செஞ்சுட்டு நான் வந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு உடம்பு சரியில்லாததால மூலிகை கஷாயம் குடிச்சா சரியாயிடுறதா சொல்லி மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு அவரை கூப்பிட்டுட்டு போக சொன்னாரு. நாங்களும் அங்க போனோம். ஒரு இடத்துல நிறைய மூலிகை இலைகள் இருந்தது. அதுல இருந்து சில மூலிகைகளை எடுத்து கஷாயம் செய்ய தயாரானாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாததால நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரால சரியா பதில் சொல்ல முடியல. மூலிகைகள் அரைத்து ரெடி ஆனதும் அடுத்ததா அவருக்கு நான் கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தேன். பெருமாள் தாத்தா அத குடிச்சிட்டு திரும்ப படுத்துக்கிட்டாரு. ரொம்பவே டயர்டா இருந்தாரு. அவரை ரெஸ்ட் எடுக்கட்டும்னு டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி அந்த பகுதியை சுத்தி பார்க்க தொடங்கினேன். அப்படி நான் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். உடனே அவர்கிட்ட பெருமாள் தாத்தாவை பத்தி கேட்க தொடங்கினேன். இவரு பல வருஷங்களா இங்க வந்து பெருமாள் தாத்தாவை சந்திச்சு அருள் வாக்கு கேட்டிருக்காரு. அப்படியே பழக்கமான இவரு கடந்த 3 வருஷமா தொடர்ந்து இங்கேயே தங்கி பெருமாள் தாத்தாவுக்கு உதவி செய்துட்டு வராரு. அவர் அவரு 15 வயசுக்கு இருந்தார். அவர்கிட்ட நான் 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
அப்படிங்களா? ஆமாம், எனக்கு அருள்வாக்கு சீட்டு கொடுத்தாரு. ம் நல்லா இருக்குது, நீங்கள் யாரையும் ஏமாத்தலை, யாரையும் கெடுக்கலை, லைஃப் நல்லா இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் எங்கள் கூடயே இரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்னாரு. 3 வருஷமாக அவர் கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்கிறோம்னா அவர் சொல்கிற தலையை பொறிச்சிட்டு வந்து கொடுப்பேன், இடிப்பேன். அவர் சொல்கிற காயை பொறிச்சிட்டு வந்து கொடுப்பேன், அவர் இடிப்பார். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். பெருமாள் தாத்தாவை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதாவது இவர் நோயோட வரவங்களுக்கு மூலிகை மூலமா வைத்தியமும் செய்துட்டு இருக்காரு, அதோட அருள்வாக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பெருமாள் தாத்தாவை பத்தி அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேள்விப்பட்டதால உடனே அவரை சந்திக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. பெருமாள் தாத்தா படுத்துட்டு இருந்த இடத்துக்கு போனேன். மூலிகை கஷாயம் குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு இப்போ ஓரளவுக்கு தேறின மாதிரி தெரிஞ்சாரு. நான் அங்க போனதும் எனக்காகவே காத்திருந்தத போல அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. அங்க பூஜை நடந்துட்டு இருந்தது. வரிசையா இலைகள் போடப்பட்டு அன்னதானத்துக்கு தயாரா இருந்தது. அப்படி அங்க போடப்பட்டிருந்த 3 இலையில மட்டும் பூஜை செய்துட்டு இருந்தவங்க பூக்களை தூவி சாம்பிராணி காமிச்சாங்க. அடுத்ததா அந்த 3 பெண்களும் சாப்பிட வந்திருந்த கூட்டத்தை பார்த்து தரையில விழுந்து கும்பிட்டாங்க. இந்த காட்சி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பெருமாள் தாத்தா சனிக்கிழமை மட்டும் அருள் வாக்கு சொல்றாரு. அப்படி அவர் வாக்கு சொல்லும் போது நிறைய பேரு இங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இவரோட பேரு சாமிநாதன். திருப்பூரை சேர்ந்த இவரு கடந்த 15 வருஷமா இங்க வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. சாமிநாதனுக்கு தொடக்கத்துல பெருமாள் தாத்தா சொல்ற அருள்வாக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு. ஒரு சமயம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள இவரோட நிலத்தை அரசு கைப்பற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின இடம் அரசு எடுக்க போகுதுங்கிற கவலையில என்ன செய்யலான்னு குழம்பி இருக்காரு சாமிநாதன். அப்போதான் இங்க வந்து பெருமாள் தாத்தாவை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு எதிரா வழக்கு போட சொல்லி அருள் வாக்குல உத்தரவு வந்திருக்கு. நம்பிக்கை இல்லாம இவரும் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்குல பெருமாள் தாத்தா வாக்குல சொன்னபடியே சாமிநாதன் ஜெயிச்சிருக்காரு. அப்போதான் பெருமாள் தாத்தா கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்காரு சாமிநாதன். கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அது வந்து கவர்மெண்ட்ல கேஸை எடுத்துக்கிறது இல்லை. ஒரு லேண்டை எடுத்தா கவர்மெண்ட்டுடைய அக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லேண்டை நான் போய் எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டில் எல்லாம் அந்த மாதிரி போய் நாம் வந்து பெட்டிஷன் போட்டோ அல்லது கேஸ் கொடுத்தோ பண்ண முடியாது. ஆனால் இவர் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒக்கமாக எனக்கு சொன்னார். அதே மாதிரி செஞ்சோம். அது ஒரு ஏக்கர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு போகும். பக்கத்தில் 3 கோடிக்கு விற்றுருக்குது, சுமார் 2 கோடிக்கு போகும். 4 ஏக்கரை 20 சென்ட். இன்னும் பணம் வரல, எனக்கு தீர்ப்பாயிட்டுது, பணம் வந்துடு. அருள்வாக்கு மட்டும் இல்லாம பெருமாள் தாத்தா மூலிகை வைத்தியமும் செய்துட்டு இருக்காரு. டாக்டர்களால கைவிடப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கூட பெருமாள் தாத்தாவோட மூலிகை வைத்தியம் காப்பாத்தி இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இவர்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்த பிறகு இப்போ அவரு பிசினஸ்ல சக்சஸ் ஆன மனிதரா மாறி இருக்கிறதா சொல்றாரு சாமிநாதன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஐயம்பாளத்தில் சின்னசாமின்னு இருந்தான். ரொம்ப கோயம்புத்தூர், கேரளா இங்கெல்லாம் பார்த்த ஒன்றும் ரெடி ஆகலை. அப்புறம் இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு சாமிக்கிட்டேன். அப்போ தானே அந்த கோயிலுக்கு வந்தேன். சாமிகிட்டே விட்டு இங்கேயே இருந்து ரெடியாகி போயிட்டேன். இப்போ நல்ல பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து மெண்டல் இதாகிடுச்சு. அப்படி இருந்தவர் இப்போ வந்து பிஸ்னஸ் மேனாக மாறிட்டாரு. இது வந்து முழுக்க ஐயாவே பண்ணாரு. ஆமாம், ஐயா தான் பண்ணார். இது வந்து உண்மையிலே எங்கள் வாழ்க்கையில் அந்த டைமில் நாங்கள் 2 பேருமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய டைமு. அவர் வந்து எங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, உங்கள் ஜாதகப்படி நல்லா இல்லாமல் இருந்துச்சு, நீ ஒன்றும் வராது, உங்களுக்கு நல்லா இரு அப்படின்னு சொல்லி சாமி கோயிலுக்கு வாங்க, அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி காப்பாற்றிட்டாருங்க.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ ஈரோடு மாவட்டம் கூடலாம்பாளையம் மும்மூர்த்தி மலையில இருக்கேன். இங்க மணலால செய்யப்பட்ட லிங்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட அந்த லிங்கத்தை செய்த பெருமாள் அப்படிங்கிறவரும் இருக்காரு. அவரை சந்திக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அருள் வாக்கு மற்றும் மூலிகை வைத்தியம் செய்துட்டு இருக்கிற பெருமாள் தாத்தா தன்னை நாடி வரவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் பூஜை செய்வாராம். அப்படி பெருமாள் தாத்தா வீட்டுக்கு போய் பூஜை செய்தா வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும்னு நிறைய பேர் நம்புறாங்க. இவரோட பேரு சாமிநாதன். இவரோட குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த சமயத்துல இவர் பெருமாள் தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பூஜை செய்திருக்காரு. பூஜைகள் செய்த கொஞ்ச நாள்லயே இவரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த பூஜைங்கிறது வந்துங்க பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடியது தான். இந்த பூஜை ஸ்பெஷலாக நாங்கள் வீட்டில் ஐயா எங்களுக்கு செஞ்சு வச்சு கொடுத்ததுனால இருக்க நல்லா இருக்க மேல்மை தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஏழ்மையாக தான் இருந்தோம். இப்போ அதுக்கு முற்பாடு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் நல்ல முறையாக இருந்தது. வந்தவங்களும் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அடுத்து 2-3 வருஷம் பார்த்திங்கன்னா வயல் வாங்கினோம். குழந்தைங்க 2 பேர், பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்ல முறையாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பெரிய படித்து வேலைக்கு போயிட்டான். நிலம் வாங்கணும், வீடு கட்டணும். நல்ல முறையாக நல்லா இருக்கிறோம். இந்த மாதிரி வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிற பெருமாள் தாத்தா அருள்வாக்கு சொல்லும் போது வந்திருக்கிறவங்கள தனக்கு முன்னாடி உட்கார வச்சு ஆராயறாரு. உடனே அவங்கள பத்தின தகவல்களை அமானுஷ்யமான முறையில கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வையும் பரிகார நிவர்த்தியையும் சொல்லிடுவாராம். அப்படி அவர் சொல்ற பரிகாரம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குமா. இவங்களோட பேரு மாரி. இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் நடக்க இருந்த உயிராபத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு பெருமாள் தாத்தா சொல்லியிருக்காரு. அதோட அந்த உயிராபத்துல இருந்து தப்பிக்க சில பரிகாரங்களையும் சொல்லியிருக்காங்க. அதோட மாரிக்கு வந்த சோதனைகள் எல்லாம் ஜாதகம் பார்க்காம கிரகங்கள் இன்னென்ன கட்டத்துல இருக்கு, அதனால இந்த கெடுபலன் வரும்னு சொல்லியிருக்காரு பெருமாள் தாத்தா. அதன்படி மாரி தனது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. பெருமாள் தாத்தா சொன்ன மாதிரியே இருந்ததா சொல்றாங்க மாரி. நீங்கள் ஐயா கிட்ட எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கம்மா? சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. அவர் அருள்வாக்கு எழுதுவாருங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்காமையே எழுதுவார். அவர் சொல்கிறத 4ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், இப்படி இந்த ராசிகளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஜாதகத்தை பார்த்தோம்னா அப்படியே இருக்குங்க. நிறைய விஷயங்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுவார். அது கரெக்டாக நடந்திருக்குதுங்க. இது உண்மையிலே எங்கள் வாழ்க்கையில் அந்த டைமில் நாங்கள் 2 பேருமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய டைமு. அவர் எங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, உங்கள் ஜாதகப்படி நல்லா இல்லாமல் இருந்துச்சு, நீ ஒன்றும் வராது, உங்களுக்கு நல்லா இரு அப்படின்னு சொல்லி சாமி கோயிலுக்கு வாங்க, அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி காப்பாற்றிட்டாருங்க. இப்படி இங்க வரவங்க தங்களோட தனித்தனி அனுபவத்துல சொன்னதுல இருந்து பெருமாள் தாத்தாவோட பவரை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால வந்திருக்கிறவங்களுக்கு அருள் வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு பெருமாள் தாத்தா. பிரச்சனையோட வரவங்க அவர் முன்னாடி உட்கார்ந்ததும் அவங்களோட பிரச்சனைகளை மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நோட்டுல எழுதி கொடுக்கறாரு. அதுக்கான தீர்வையும் பரிகாரத்தையும் எதிரில இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்றாரு. நானும் அவர்கிட்ட வாக்கு கேட்கலான்னு முடிவு செஞ்சு அவர் முன்னாடி உட்கார்ந்தேன். என்னோட பிரச்சனைகளை ஒரு நோட்டுல எழுதி கொடுத்தாரு பெருமாள் தாத்தா. எனக்கு இருந்த சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்ட போது டான்னு பதில் சொன்னாரு. இப்போ இதுக்கு சனிக்கிழமைனா விரதம் அதான் ஒரு வேளை சாப்பிட்டு சனீஸ்வரனுக்கு போய் அர்ச்சனை செய்ய, இந்த ராவுக்கு மகாவிஷ்ணுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். மகாவிஷ்ணுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும்னா எந்த டைம்ல போய் பண்ணணும் தாத்தா? எந்த நேரமே செய்யலாம். நான் அவர்கிட்ட பேட்டிக்காக பேசும்படி கேட்டேன். தனக்கு உடல் நலம் சரியில்லாததால தன்னை தேடி வரவங்களை ஏமாற்றாம இருக்கவே தான் இப்படி உட்கார்ந்து வாக்கு சொல்லிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவருடைய மகன் கிட்ட பேச தொடங்கினேன். இவரோட பேரு ராமச்சந்திரமூர்த்தி, பெருமாள் தாத்தாவோட மகன். பொதுவா இவங்களோட குடும்பம் ஆன்மீகத்து மேல ஈடுபாடோட இருந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல பெருமாள் தாத்தா அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற குன்றுல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க தென்னங்கீற்ற வச்சு ஒரு கூரை அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு அகல் விளக்க ஏற்றி இருக்காங்க. அந்த விளக்கு காலை வரை எரிஞ்சா அந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பெருமாள் தாத்தா. அடுத்த நாள் காலை விளையாட்டுத்தனமா திரும்பவும் விளக்கு ஏற்றின இடத்துக்கு போனதும் அதிர்ந்திருக்காரு பெருமாள் தாத்தா. அவங்க ஏத்திட்டு போன அகல் விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போ கார்த்திகை ஜோதி நடக்குது. கார்த்திகை ஜோதி நடக்கும்போது தேவ மண் வைக்கணுமே அப்படின்னு ஒரு மண்ணிலால் ஒரு 3 சட்டி எண்ணெய் தான் பிடிக்கி அந்த மண் விளக்கு வச்சுட்டு அவருடைய மைத்தினர் 2 பேர் அந்த தேவம் போடுறாங்க. தேவத்தை போட்டு அந்த கார்த்திகை பூஜை பண்ணிட்டு சாமியும் மைத்தினர் போயிட்டாங்க. போயிட்டு நீ இந்த இடத்துல உண்மையான நிலையாக நிற்கிற என்றால் இந்த தேவம் வெடி வரைக்கும் எரியணும். சொட்டு விளக்கில் வச்சது வெடி வரைக்கும் எரியுமா? எரியாது. அப்போ உன்னுடைய சக்தியினால் எரியணும். அப்போ இவங்க சாமியும் மைத்தினர் வீட்டு கோயில் என்ன இருக்குது அந்த வீட்டு கோயில் போய் தங்கி இருந்துட்டு விடியால் போய் பார்க்கலான்னு ஒரு 7:45 மணிக்கு வந்தாங்க. அப்போ சூரிய பிரகாசம் போல தகதகன்னு நினைச்சிட்டு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பெருமாள் தாத்தாவுக்கு படிப்புல கவனம் இல்லாம ஆன்மீகத்து மேல ஈர்ப்பு வந்திருக்கு. காலப்போக்குல தாடி வளர்த்து சடாமுடியோட மறைவான இடங்கள்ல தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல அகல் விளக்கு வச்ச இடத்துல ஒரு சமயம் சிவன், விஷ்ணு, பிரம்மா இப்படி மும்மூர்த்திகளும் அமானுஷ்யமான முறையில தோன்றி 3 எலுமிச்சங்கனிய வச்சு 12 நாள் தொடர் தியானம் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் செய்துட்டு இருக்கும்போது ஆற்று மணலை எடுத்து லிங்கம் செய்யும்படி உத்தரவு வந்திருக்கு. 12 நாள் முடிஞ்சது. 12 நாள் தியானத்தில் முடிச்ச உடனே இந்த மாதிரி 3 கங்கை போகும். அந்த 3 கங்கையில் போய் மணல் 3 பேர் கூட்டிகிட்டு போ. 3 பேர் போய் மணல் அள்ளிட்டு அண்டா தண்ணியில் போட்டு கழிஞ்சு அழுக்கு இருக்கு அந்த அழுக்கெல்லாம் கழிஞ்சுட்டுட்டு நீ ஜீவலிங்கமாக வச்சிரு பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு வச்சாங்க. சர்வராத்னம் பிரம்மதேவஸ்யாய் மகாதி விஸ்வாந்தரூபே தரிசித்தாத்மனா பரமாத்மா சர்வஸ்வரூபினாய ஸ்தேவோம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். நான் இப்போ ஈரோடு மாவட்டம் கோபி தாலுகா கூடலாம்பாளையம் மும்மூர்த்தி மலையில இருக்கேன். இங்க இருக்கிற பெருமாள் தாத்தாவை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். இவரு மூலிகை வைத்தியம் மூலமா தீராத நோய்களை தீர்த்துட்டு இருக்காரு. அதோட இங்க இருக்கிற மணல் லிங்கத்துக்கு பின்னால பல அமானுஷ்ய கதைகள் சொல்லப்படுது. நான் இங்க வர காரணம் மணலால செய்யப்பட்ட லிங்கம். அது எப்படி இருக்கும்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. நான் அந்த லிங்கத்தை பார்க்கணும்னு ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட கேட்டேன். என்ன அந்த லிங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த குன்றுல தான் பெருமாள் தாத்தா சின்ன வயசுல அகல் விளக்கு ஏற்றியிருக்காரு. மணல் லிங்கத்துக்கு பூஜை செய்யற நேரம் நெருங்கிட்டதால அபிஷேக பொருட்களோட நடக்க தொடங்கினோம். எனக்குள்ள மணல் லிங்கத்தை பார்க்க போற ஆர்வம் கூடிக்கிட்டே போச்சு. குன்றோட உச்சிக்கு சேர்ந்துட்டோம். இங்கதான் மணலால செய்யப்பட்ட லிங்கம் இருக்கு. அங்க இருந்த கோயிலோட ஒரு பகுதியில 1 அடி உயரமுள்ள 3 மணல் மேடுகளை காட்டினாங்க. இதுதான் மணல் லிங்கம். இந்த இடத்துலதான் பெருமாள் தாத்தாவுக்கு சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் காட்சி கொடுத்து மணல் லிங்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரமூர்த்தி அந்த மணல் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய தயாரானாரு. சர்வராத்னம் பிரம்மதேவஸ்யாய் மகாதி விஸ்வாந்தரூபே தரிசித்தாத்மனா பரமாத்மா சர்வஸ்வரூபினாய ஸ்தேவோம். ஈஸ்வராயனம் மகாதேவே மாபதிபாலாயனம் சரஸ்வதீமனேனம் நங்குச்ச காவேரி தனுஷகோடி
புண்ணியதீர்த்தம் சப்ததி சமர்ப்பிதம். நம சிவாய போற்றிவோம். நாராயணே போற்றிவோம். இந்த மணல் லிங்கத்துக்கு பால், தண்ணீர், இளநீர், பன்னீர் இதுல தான் அபிஷேகம் செய்றாங்க. காரணம் என்னன்னா, இது தவிர வேற எதையாவது ஊற்றி அபிஷேகம் செய்தா மணல் லிங்கம் உடைஞ்சிடும்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொன்னாரு ராமச்சந்திரமூர்த்தி. ஜீவலிங்கம் மணலில் அமைக்கப்பட்ட லிங்கம்னு உங்களுக்கு வந்து ஏன் தண்ணி ஊற்றினா கரையாதுங்கிறதுக்காக காட்டுறேன். சரிதா? பால் விட்டு தண்ணீர் ஊற்றி காட்டுறேன், கரையாது. இது வந்து 70 வருஷமா இருக்குது. தினம் அபிஷேகம் நடக்கு. அபிஷேகம்னா பால், இளநீ, தண்ணி, பன்னீர் அபிஷேகம் இது மட்டும் செய்யலாம். வேற எல்லாம் விட்டுன்னா மணல் அது கூட ஒட்டி வந்துடு. அபிஷேகம் முடிஞ்சதும் மணல் லிங்கத்துல இருந்து மணலை சுரண்டி என்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்க சொன்னாரு ராமச்சந்திரமூர்த்தி. அத ஆச்சரியத்தோட கையில வாங்கினா செக் பண்ணி பார்த்தேன். மணல் உதிரி உதிரியா இருந்தது. சிலையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது நான் இதை வெறும் மண்ணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க நானாக கண்ணால் பார்த்த பிறகு தான் இது வெறும் மணல்னே எனக்கு தெரியுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல நம்பலை. இப்போ நிஜமாவே என்னால் நம்பாமல் இருக்க முடியல. இது வெறும் மணல் தான். நான் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் எடுத்து கையில் பார்த்தேன். சாதாரண மணலாக தான் இருக்குது. உண்மையிலேயே இங்க வந்து மணல் லிங்கத்தை பார்த்தது வித்தியாசமான அனுபவமா இருந்தது. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். அருவிக்குள் மறைந்திருக்கும் குகை, கோரக்கர் வழிபட்ட ராஜலிங்கம், சதுரகிரி ரகசியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்த தெய்வமே.